பொன்னேரி மகேந்திரா சிட்டி எதுக்கு சொன்னீங்க? பொன்னேரி டெவலப்மெண்ட், பொன்னேரியில் இருக்க இளைஞர்ஸ் டெவலப்மெண்ட். என்ன இளைஞர் நாங்கள் டெவலப்மெண்ட் ஆகிட்டோம், வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு எங்களுக்கு. எங்கள் கான்ட்ராக்டில் கிடச்சிருக்கு. இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிற வேலையில் தான் நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். நீங்கள் என்ன வேலை கொடுத்துட்டீங்க எங்களுக்கு? கான்ட்ராக்டில் தரீங்க 12,000 13,000 14,000 சம்பளத்தில் கான்ட்ராக்டில் கொடுங்க. ஏன் கம்பெனி ஸ்டாஃப் ஆகிடு, பர்மனன்ட் ஜாப் கொடு. ஏன் உங்களால் கொடுக்க முடியல? ஏன் அதே தேனி, திண்டுக்கல், மதுரை, திருச்சி இங்கே சவுத் சைட்லேருந்து வரவங்களுக்குலாம் மட்டும் எப்படி உங்களால் கம்பெனி ஸ்டாஃபாக கொடுக்க முடியுது வேலை? இதுவே நாங்கள் லோக்கலில் இருக்க பொன்னேரியில் இருக்கவங்களுக்கு கம்பெனி ஸ்டாஃபாக கொடுக்கணுன்னா, ஐயோ லோக்கலில் இருக்கவங்களுக்குலாம் நாங்கள் கம்பெனி ஸ்டாஃபாக தர முடியும். இதை எதிர்த்து நாங்கள் போய் கேட்கணுன்னு போனால் யார் மெயினாக போட்டு எடுத்துகிட்டு போகிறோமோ அவங்களுக்கு எதனா கொடுத்து அப்படியே வாய முடியுங்க. இதானே நடக்குது. இதை நான் போட்டேன்னா எத்தனையோ பேர் எனக்கு திட்டுவான். அதுக்கு முன்னாடி போய் நிற்கிறான் பாரு, அவன் என்னை வந்து முறைப்பான். நீ யாராக வேணா இருந்துக்கோ, நீ என்னை முறைச்சா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு என்ன டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? இப்போ எலெக்ஷன் ஓட்டு கேட்க வருவீங்களே, வரும்போது எங்களுக்கு வாங்கி கொடுங்க. கம்பெனி ஸ்டாஃபாக வாங்கி கொடுங்க. மகேந்திரா சிட்டியில் நாங்கள் பர்மனன்ட் ஜாபாக வாங்கி கொடுங்க. எங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் கம்பெனி திறந்துருக்கீங்க. நாங்கள் பர்மனெண்ட் இல்லாமல் சவுத் சைட்லேருந்து இருக்கவங்களுக்கு என்ன பர்மனெண்ட்டு? பொன்னேரியில் இருக்கவங்க எத்தனை பேர் அதில் பர்மனெண்ட்டாக இருக்காங்க? நீங்கள் பொன்னேரி சர்க்கிளில் இருக்க டெவலப்மெண்ட்டுக்கு தானே அந்த கம்பெனி எடுத்துகிட்டு வந்தீங்க. எங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க? இன்றைக்கி நாளைக்கே கழுத்து பூச்சி வெளியே அனுப்புவான், கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சுன்ட்டு. அந்த வேலை தானே எங்களுக்கு கொடுக்குறீங்க. இதுவே நான் ஒரு கம்பெனி ஸ்டாஃப், பர்மனெண்ட் ஸ்டாஃபாக இருந்தேன்னா அவன் எனக்கு 3 மாதம் இங்கே பேப்பர் பீரியடு கொடுக்கணும், ஒரு 3 மாதத்துக்கு அமௌண்ட் கொடுத்து வேறு வேலையை தேடத்துக்கு கொடுங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்க கம்பெனி ஸ்டாஃப் எனக்கு கொடுங்க. நாங்கள் டெவலப்மெண்ட்டுன்னு ஏற்றுக்கிறோம். எங்கள் ஏரியாவை எல்லாத்தையும் ஆக்கிரமித்து நீங்கள் டெவலப்மெண்ட்டுன்ட்டு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிப்பீங்க. ஆனால் எங்களுக்கு வேலை தர மாட்டீங்க. இதானே? இதை நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க. நாங்கள் இப்படி தான் எத்தனை இளைஞர் என்ன மாதிரி எல்லோரும் ஷேர் பண்ணிங்க இந்த வீடியோவை. நாங்களும் கேள்வி கேட்போன்ட்டு இது யாருமே விடக்கூடாது. இந்த வாட்டி எலெக்ஷனில் எத்தனை பேர் நம்ம மகேந்திரா சிட்டியில் கம்பெனி ஸ்டாஃப் ஆகணும்னு கேளுங்க. சும்மா நம்ம ஆனால் ஏமாற்றிட்டு இருக்காங்க இவங்க. ஆளுக்கு யாருன்னா போய் கேட்டால் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அவங்க 4 மேன் பவர் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு கொடுத்துட்டு எங்களா மாதிரி ஆளுங்கள்லாம் நாங்கள் சும்மானா பைத்தியக்கார மாதிரி தெரியணும். எல்லாம் எத்தனை பேர் படிச்சுட்டு கான்ட்ராக்டில் வேலை செஞ்சுக்கிறாங்க தெரியுமா மகேந்திரா சிட்டியில்? இது எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் கேள்வி கேளுங்க.